உங்க அம்மாவுக்கு பிறந்தது நாய்க்குட்டிங்கன்னு சொல்லி உங்க அப்பாவை ஏமாத்தி உங்களை எல்லாத்தையும் கொல்ல சொல்லி உங்க பாட்டி தான் சொன்னாங்க அப்படிங்கறத அந்த குருவி வந்து சொல்லுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அரண்மனைக்கு உங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஓடி போறாங்க. உடனே அந்த குருவியும் நில்லு நில்லு இன்னும் வந்து உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடியே வருது. அதை கேட்காம அவங்க 3 பேரும் அவங்க அப்பா பார்க்கறதுக்காக ஓடி போயிறாங்க. வெளியில வந்ததும் அவங்க வளர்ப்பு அம்மா அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையும் விடாம சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகி போனவங்க அப்படின்னா இவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்றாங்க. அரண்மனையில இருக்கிற ராஜா தனக்கு பிறந்தது குழந்தைங்க இல்ல அந்த நாய்க்குட்டி தான் நினைச்சிட்டு அவங்களோடய சுத்திட்டு இருக்காரு. அவங்க அப்பாவை தேடி அந்த 3 குழந்தைங்களும் அரண்மனைக்கு வராங்க. அங்க இருந்த அந்த சர்வெண்ட் இவங்க 3 பேரும் தான் ராஜாவோட குழந்தைங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் உங்களை வந்து தண்ணியில விட்டேன்னு சொல்லி நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு. அங்க வந்து ராஜாவை பார்த்து நடந்த எல்லாத்தையும் வந்து இந்த 3 குழந்தைங்களும் சொல்றாங்க. அந்த ராஜா உடனே ஷாக் ஆயிட்டு அவங்க அம்மாவை பயங்கரமா திட்டுறாரு. இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஜெயில போட சொல்லி உத்தரவு போட்டுறாரு. இவங்க அம்மா தான் இவனோட ஒய்ஃபையும் வந்துட்டு அந்த மந்திரமலைக்கு அனுப்பி பாறையா மாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் அந்த மந்திரமலைக்கு போயிட்டு பாறையா இருக்கிற அவங்க அம்மா மேல தண்ணியை தெளிச்சு உயிரோட வர வைக்கிறாங்க. ராஜாவும் அவங்க அம்மா செஞ்ச துரோகத்தை சொல்லி நமக்கு பிறந்தது நாய்க்குட்டிங்க இல்ல இவங்க 3 பேரும் தான் சொல்லி சந்தோஷப்படுறாரு. ராஜாவோட அம்மாவை ஜெயில அடிச்சுட்டு இவங்க பழைய அம்மா அப்பாவை தேடி எல்லாரும் அந்த பழைய வீட்டுக்கு வராங்க. வளர்ப்பு அப்பா அம்மா கூடயும் உண்மையான அப்பா அம்மா கூடயும் சேர்ந்து இவங்க எல்லாருமே இந்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இன்னும் வேணும்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க.